அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமி ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் நம்மளுடைய கர்மா சம்மந்தப்பட்டது பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், மரணம் அடைகிறோம். இந்த பிறப்பு மரணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஏன் நம்ம லைஃப்பில் ஏன் ஒரு கட்டத்தில் இப்படியே சோகமாக வாழ்கிறோம், இல்லை ஏன் நம்மளுடைய உணர்வுகளை மாற்றி நம்ம லைஃப்பில் ஒரு தலை விதியவே மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை வேதனைப்படுறோம், இல்லை எங்கேயோ ஐஸ்வர்யத்தில், ஆரோக்கியத்தில், உறவு முறையில் எங்கேயோ பிரச்சனைகள் இருக்கோம்னா, இந்த பிரச்சனைகள் நிவாரணம் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமின் ஆக்டிவேட் ஆகணும். அந்தர்யாமின்னா என்ன? அந்தராத்மா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்காரு. அதுதான் அந்தராத்மான்னு சொல்லுவோம், அந்தர்யாமின்னு சொல்லுவோம். அந்த பரமாத்மா இந்த ஹிருதயத்துல உட்கார்ந்துருக்கிற பரம்பொருள் ஸ்தம்பிக்கணும், அது வாசம் செய்யணும். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் உங்களுக்குள்ள முருகனே உள்ள வருவார். நீங்கள் ஒரு சிவபெருமானுடைய பக்தர் இருந்தால் அந்த அந்தர்யாமின் சிவரூபத்தில் இருந்து செயல்படும். நீங்கள் ஒரு பரம்பொருள் பரஞ்சோதி அந்த இறைவனுடைய வழிபாட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஜோதியாகவே ஆக்டிவேஷன் ஆகும். நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்களோ அந்த கடவுளுடைய ரூபத்தில் அந்த அந்தர்யாமின் செயல்படும். ஒரு மனிதனுக்கு அந்தர்யாமின் செயல்படும் போது மட்டும்தான் அவனுடைய இக வாழ்க்கையும் ஃபுல்ஃபில் ஆகும், பரம் வாழ்க்கையும் ஃபுல்ஃபில் ஆகும். இகம்ங்கிறது நம்மளுடைய லௌகிக வாழ்க்கை, காரு, பங்களா, மனைவி, கணவர், குழந்தை, இந்த வாழ்க்கை ஒரு பூர்த்தி அடைந்து அவனுடைய பரம்ங்கிற வாழ்க்கை, பரம் வாழ்க்கை தன்னை உணருதல், இறைவனை உணருதல், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதயம் மலருதல், காரணமற்ற அன்பை கண்டுபிடிக்கிறது. இந்த நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் அடிபடும். அது கர்மாக்கள் எத்தனையோ டைப் கர்மா இருக்கு. அத்தனை கர்மாக்களை நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா ஒரு எதிர்மறை உணர்வு, ஒரு எதிர்மறை அந்த சங்கமிக்கக்கூடிய அந்த தொகுப்பான கர்மாக்கள் தவிடு பொடியாகி நமக்குள்ள நல்ல மங்களகரமான சில சமிக்கைகள், சில நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய ஒரு ஹிருதயம் மலர ஆரம்பிக்கும் போது அந்த அந்தர்யாமின் நிகழ்வுகள், அந்தர்யாமின் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ ஒரு மனிதனுக்கு அந்தர்யாமின் ஆக்டிவேஷன் ஆகும்போது மட்டும்தான் அவனுடைய இந்த வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும், அவனுடைய பரம் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம வாழ்க்கை துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு நிறைய ஐஸ்வர்யங்களோட ஆரோக்கியமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உணர்வுகளில், நியாயமான உணர்வுகளை வாழ்ந்து ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுக்காக மட்டுமே நம்ம பிறந்திருக்கோம். நம்ம அதில் செய்த இந்த ஜென்மங்கள் கர்மா, முன்ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் கரைந்து நம்ம ஒரு புத்தம்புது ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்தர்யாமிங்கிற இந்த பயிற்சி மூலமாக, அந்தர்யாமி ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி மூலமாக ஒரு மனிதன் இறைவனோட சங்கமிக்க முடியும். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் ஆக்டிவேஷன் ஆகும்போது அவனுடைய ஒரு ஏகாந்த நிலையா அவனுடைய லௌகீக வாழ்க்கை, இந்த இகம் வாழ்க்கையும் பரம் வாழ்க்கையும் ஒரு மனிதனுக்கு அந்த அந்தர்யாமிங்கிற ஸ்திதியை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை அந்தர்யாமி ஃபவுண்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிலைகள் பிரசாதிக்கப்படும். அந்த நிலையில் இருக்கும்போது இந்த உலகத்தை நீங்கள் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். உங்களுக்குள்ள அந்த காரணமற்ற அன்பு மலரும். எல்லாரையுமே அன்பு கொண்டு பார்க்கும்போது உங்களுடைய பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது வேறு ஒரு நிலையில் வாழ்வீங்க, வேறு ஒரு எண்ணங்களில் பிரதிபலிக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரயாணம் செய்ய முடியும். நன்றி.